எங்க போறோம் எல்லாரும்? ஒரு வழியா கேஸை ஃபில் பண்ணிக்கிட்டு கார் ஃபுல்லாக உட்காருங்க. பூரி பர்மிஷன் கேட்காம ஒருத்தன் பறிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட். அசோக் லேலண்டோட புதிய பஸ் ஒரு பரிமாணத்தோட டிசைன் பண்ணியிருக்காங்க. EIV22 அதான் பேட்டரி பஸ். இது ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப தரமாகவும் இருக்குது. இல்லை கிண்டி பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்துட்டோம். பார்க்கிங்கில் வண்டியை போட்டிருக்கோம். கிண்டி பார்க்கிங்கில் வந்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு இங்கே ஒன்று இருக்குது, அங்கே இருக்குது. கட்டிவெடியன் பாம்பு. இது எப்படி இருக்கு பாருங்க. ஆகுதுன்னு தெரியல. மத்தியானம் எல்லாரும் லஞ்சு RR பிரியாணியில் ஃபுல் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இவ்வளோ ஆசிடு சூப்பராக இருக்கும். டாய்ஸ் ஷாப் இருக்குது. என்ன பார்க்குமா அது? கிண்டி பார்க். காலையில் மணி இப்போ 8. அரக்கோணத்தை விட்டு கிளம்பியாச்சு. சென்னை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஒரு நாள் முழுக்க எத்தனை இடத்த மேக்ஸிமம் சுற்றி பார்க்க முடியுன்றது ஒரு சேலஞ்சாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க்காக வெஹிக்கிளுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணணும்னு ஃபியூல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து சென்னை புறப்படணும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க சென்னை போகணுன்னுட்டு. அதில் எல்லாருக்குமே விருப்பப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சென்னை மெரினா பீச் போகணுன்றது தான். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபியூல் போடுறாங்க. 100 ப்ரெஷர் இருக்குது. 200 வரைக்கும் வரணும். ஒரு 5-10 மினிட்ஸில் ஃபியூல் ஃபில் ஆகிடும். 7.5 கிலோ வரைக்கும் பிடிக்கும் அந்த காரு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும். இப்போது ஒரு வழியாக ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பிட்டோம். சென்னையில் எங்கே போகலாம் சிவனேஸ்வரம் மெரினா பீச் அப்படி தான் சொன்னாங்க. சரி, போகிற வழியில் எங்கே போகலாங்கிறத முடிவு பண்ணிக்கலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நாம் இப்போ அரக்கோணம் அந்த ரெட்டைக்கண் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்வின் அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக பாஸ் பண்ணி போக போகிறோம். இதை தாண்டி போனோம்னா அந்த பக்கம் இருக்கிறது பழனிப்பேட்டை. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான பிரிட்ஜு. வெள்ளை கல்லாலே கட்டினது. இப்போ வரைக்கும் இதை ரிப்பேரோ இல்லை எந்த ஒரு தொந்தரவோ பண்ணது கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ். பார்க்கும்போது தெரியும் பழைய காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலில் தான் கட்டியிருப்பாங்க. அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கும். அந்த மன்னர்கள் காலத்தில் கட்டின மாதிரி இருக்கக்கூடிய அந்த வளைவுகள். ஸோ இது ஒரு 150 மீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும் இந்த பிரிட்ஜோட நீளம். இப்போ நம்ம கிளம்புறோம். குழந்தைங்கள்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, முதல்ல எங்கன்னா அவுட்டரில் நிப்பாட்டிட்டு நம்ம டிஃபன் சாப்பிடலாம் முடிவு பண்ணியிருக்கோம். டவுன் லிமிட்டை தாண்டிட்டு இப்போ அவுட்டரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளின உடனே ஒரு சின்ன கடையில் சுட சுட இட்லி இருந்தது. சரி, இந்த டிஃபன் கடையிலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம்னு அங்கே நிப்பாட்டி ஸோ இட்லி பூரி அப்படின்னு எல்லாமே சாப்பிட்டோம். குழந்தைங்க மாத்திரம் எல்லாருமே பூரி தான் விரும்பி சாப்பிட்ருக்காங்க. எங்களுக்கு பூரி சாப்பிட்டோன்னே பெரிய கவலை, இவங்க ஏதோ வாமிட் எடுத்துடக்கூடாது ட்ராவலில் அப்படின்ட்டு. சென்னை
சென்னையில பீச் பீச். போகிற வழியில் தக்கோலத்துக்கு முன்னாடி இருக்கிற திருமாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். அரக்கோணம் சுற்றிலும் 6 திசைகளிலும் கோயில்கள் உண்டு. இது கிழக்கு திசையில் உள்ள கோயில். ஸோ அந்த கோயிலை விசிட் பண்ணலான்னு அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் இப்போ நம்ம. வணக்கம் நேயர்களே. இங்கே பாரு, சூரிய பகவான். Hello guys. Hello. Lakin kita nama cara. Nama क्या चुरा दे? Sanika, lakin kita nama dia liya. Ma, Sanika lakin kita nama dia liya. Wah, na kacau. வெறித்தனோ. இங்கே மனைவி கேட்டதுக்காக கோயிலில் வந்து ஏதோ ஒரு பூவை வந்து யாருக்கிட்டே பர்மிஷன் கேட்காம ஒருத்தன் பறிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மரம் இந்த மரம் ஃபுல்லாகவே அந்த பூவாக இருக்குது. இது என்ன பூங்கிறது தெரியலை. ரெண்டு பேரும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கப்பா. கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க. வாடா வாடா வாடா. அவன் யாருக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறான். சென்னைக்குள்ளே வந்துட்டோம்.
இவ்வளவு நேரம் நம்ம பாம்பு பார்த்துட்டு வந்தோம். இப்போ என்னன்னா வரிசையாக விதவிதமான முதலைகள், சதுப்பு நில முதலைகள், உப்பு தண்ணீர் முதலைகள், அதுக்கப்புறம் அலிகேட்டர், அது போல் டிஃப்ரெண்ட் முதலைகள்லாம் இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. நம்ம அந்த தண்ணீரெல்லாம் பார்க்க வச்சு அதை கண்டுபிடிக்க முடியல. நல்லா உறுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த தண்ணியில் பாருங்கள் அமைதியாக படுத்து. அந்த முதல்ல உயிரோடு இருக்கா இல்லை இறந்துருச்சான்னு கூட தெரியல. அது கல் போலே இருக்கு. ஸோ அது ஒரு வகையான முதலை. இதுக்குள்ளாரையும் முதலை இருக்குது. ஸோ அந்த தூரமாக பார்க்கலாம், அந்த நீர்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம பக்கத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே முதலைகள் உண்டு. ஸோ இது என்ன உப்பு நீர், ஆமாம் முதலைன்னு நினைக்கிறேன், கரெக்ட், உப்பு நீர் முதலை. இது சால்ட் வாட்டர் crocodile. நம்ம இங்கே போகிறோம். இதுக்குள்ளார லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வாயை திறந்தே வச்சுருக்குது. அது 2 முதல்ல தெரியுது பாருங்க தூரமாக. நான் ட்ரை பண்ணுறேன், ஜூம் பண்ண பார்க்கலாம் இருக்க. அது பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாப்புலையே வச்சுருந்தது. ஓகே, ஜூம் பண்ணி பார்க்கலாம். லாங்கில் பாருங்கள் தெரியுதா? வேறு ஆங்கிளில் போய் பார்க்கலாம். எஸ், இங்கே வச்சு பார்ப்போம். எஸ், இப்போ ஜூம் பண்ணால் தெரியும். இல்லை, ஜூம் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள். ஜூம் பண்ணுறேன். 2 முதல் இருக்குது. அதில் ஒரு முதல் லேசாக அசைவுகள் கொடுக்குது. ஆமாம், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த முதலையெல்லாம் பார்க்க. இப்போ நாம் பார்க்க போகிறது சதுப்பு நில முதலை. அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், சதுப்பு நில முதலை போகிறோம் நம்ம. இப்போ ரொம்ப சின்னதாக அந்த பெருசாக இல்லை, அந்த தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இங்கே படுத்துருக்க பார்த்தீங்களா, இது சதுப்பு நிலத்தில் வாழக்கூடிய முதலைகள், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிட்ட ஜூம் பண்ண பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த அலிகேட்டர் போல் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அறம் இருக்கும் இல்லையா, அந்த பிளேடு, மரம் இருக்கிற பிளேட் இருக்குங்களா, அது போலவே அதோட மூக்கெல்லாம் ரொம்ப நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்குது. ஸோ அது பார்க்கவே அலிகேட்டர் போலவே இருக்குது. அடுத்தபடியாக இங்கே நமக்கு, ஆமாம், இதுக்குள்ளார எட்டி எட்டி பார்த்தோம், அந்த தெரியுது பாருங்க. எஸ், அதுதான் மூக்கு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். அது எல்லாமே பற்கள் கூர்மையாக அப்படியே அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த முதலைகள் அசையவே மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அழகான ஒரு மூங்கில், ஸோ நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு மூங்கில். அடுத்தபடியாக உள்ளார போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாம்பு. எஸ், கரெக்டு. இதில் மரநெறி பாம்பு இல்லை கொம்பேரி பாம்புன்னு சொல்லுவாங்க. மெலிசாக இருக்கும், ரொம்ப நீளமாக, இந்த மரத்தில் சுருண்டு கிடக்க பாருங்க. மேலே இதை முடிச்சு ஓகே, ஜூம் பண்ணிட்டேன். எஸ், இங்கே பாருங்கள், மரத்தில் எத்தனை இருக்க பாருங்கள். இது இந்த மரத்தில் இருக்கும், நல்ல நீளமாக இருக்கும். இது சின்ன வயசில் எங்கள் வீட்டு ஜன்னலில் ஒரு 3-4 சுற்றிட்டு இருந்தது அந்த பாம்பு. ஸோ நீளமான பாம்பு, கொம்பேரி மூக்கன் இல்லை மரநேரி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பாம்பு வச்சுருக்காங்க? இதில் பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல. இதில் என்ன இருக்குது, இதையும் பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே, லெட்ஸ் see here. நான் வெனமஸ் ஸ்னேக்குன்னு போட்டிருக்காங்க. நான் வெனமஸ் ஸ்னேக்கில் என்ன இருக்குது இங்கே? ஐ திங்க் இது சாரா பாம்புன்னு நினைக்கிறேன். அது என்ன பாம்பு தெரியல, இது என்ன பாம்புங்கிறது தெரியலையே. தான் இருக்கு. எஸ், இது ஒரு வகையான மரநெறி பாம்பு போல தான் தெரியுது. இது என்ன ஸ்னேக்குப்பா, சின்னதாக இருக்குது மரத்து மேலே. இது ரெட்டிகுலேட்டட் பைத்தான். ஓகே, ஆமாம், இதுதான் இந்த பைத்தான் என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் அப்படியே மேலே ஏறி வர பார்க்கும். அது பாருங்களேன், ஏறுது.
நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம். அப்படியே மேலே ஏறிச்சுன்னா இந்த கண்ணாடியை தாண்டி இந்த பக்கம் வந்துடுமோன்னு நினச்சோம். பட் மேலே அவங்க துணி மாதிரி போட்டு மூடியிருக்காங்க. மேலே அது மேக்ஸிமம் ஏற ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. நல்ல நீளமான பாம்பு தான் இது உண்மையாகவே. ஸோ நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ உயரம் போகுது அப்படிங்கிறது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஏற தான் செஞ்சது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ நீளம் இருக்குன்றது பாருங்கள். ஸோ மேலே போகுது. இட்ஸ் a நான் venomous ஸ்னேக். ஓகே, அடுத்தபடி இதுதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாம்பு. சர்வசாதாரணமாக எல்லா ஊர்லேயும் பார்க்கக்கூடிய பாம்பு இது, சாரை பாம்பு. கிட்ட எடுத்தேன் ஜூம் பண்ணி பாருங்கள் எவ்வளவு நீளமாக இருக்குது. இப்போ இதுலேயே பார்க்கலாம் பின்னாடி ஒரு பானை இருக்குது. அந்த பானைக்குள்ளார பாருங்கள் 2 பாம்பு முழுசாக சுருண்டு படுத்துருக்கு. சின்ன இடம். அந்த சின்ன இடத்துக்குள்ளே எப்படி தான் இது சுருண்டு படுத்துருக்கு, தலை எங்கே வச்சிருக்குன்னு தெரியலை. ஸோ கிட்ட பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம். நம்ம இது கண்ணாடி கொண்டுகளில் இல்லாமல் நம்ம கிட்டக்க போனாலும் இதை பிடிக்க கூட முடியாது. அந்த வேகத்தில் சீவி பாஞ்சிட்டு போகக்கூடிய பாம்பு தான் சாரப்பாம்பு. அங்கே பாருங்கள் பின்னா அந்த பானைக்குள்ளார தெரியுதா, அந்த பானைக்குள்ளே பாம்பு சுருண்டு இருக்கு. இது எல்லா கிணத்துலையும் இருக்கக்கூடிய குளங்களிலும் இருக்கக்கூடிய தண்ணீர் பாம்பு. மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த தண்ணீர் பாம்பு. நிறைய டைம் வீட்டில் மழை காலத்தில் வீட்டுக்குள்ளெல்லாம் கூட வந்துடும் அந்த பாம்பு. ஸோ மஞ்சள் நிற நீர்க்கோழி பாம்புன்னு சொல்கிறாங்க இதை. இந்த கூண்டுக்குள்ளே நான் பாம்பை ரொம்ப நேரமாக தேடினேன், கண்டுபிடிக்க முடியல. சரி எங்கே தான் படுத்துருக்கு இந்த பாம்புன்னு சொல்லிட்டு நல்ல லெஃப்ட் ரைட்டு எல்லா இடமும் யூந்து பார்த்து தேடியும் கிடைக்கல. சரி ஃபைனலாக எங்கே இருக்குன்னு பாருங்களேன் இந்த பாம்பு. ஸோ இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கத்துலேருந்து தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைடு வரேன். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் பாறை போல் செட்டப் கீழே இருக்கு, பாறை போல் செட்டப்பு. ஜூம் பண்ணிச்சு 2 பாம்பு இருக்கு பாருங்க, பக்கத்துலேயே படுத்துருக்கு. இந்த ஒரு பாம்பு இருக்கு, இந்த அங்கே ஒரு பாம்பு, 2 பாம்பு மேலே ஏறி படுத்துன்றோம். ஸோ இது மலைப்பாம்பு வகையை சேர்ந்தது. மலைப்பாம்பு குட்டிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போய் மலைப்பாம்பு நம்ம கண்ணுக்கு தெரியுதான்னு பார்த்தோம், தேடு வச்ச கிடைக்கல. கடைசியில் நம்ம ஜூம் பண்ணப்போ அந்த மரக்கட்டையில் சின்ன ஒரு இடத்துல அந்த மலைப்பாம்பு குட்டியை பார்க்க முடிச்சது. அந்த இருக்கு பாருங்க அந்த மலைப்பாம்பு குட்டி. குழந்தைங்க ஏதோ கூட்டிட்டு போறாங்க, மியூசியம், ஸ்னேக் மியூசியம். ஓகே, இது அங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்னேக் மியூசியம். பல வகையான பாம்புகள், அதோட உறுப்புகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சிக்காக இங்கே ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஃபார்மலின் சொல்யூஷனில் போட்டு வச்சுருக்காங்க இதை. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதை ஆராய்ச்சி செஞ்ச எல்லா நபர்களுடைய புகைப்படமும் அங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராமினன்ட் சயின்டிஸ்ட் who studied Indian reptiles and amphibians அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க உள்ள இதில். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாம்பு மாதிரியான ஒரு ஸ்டாச்சு, இது ரியல் கிடையாது, ஒரு ஸ்டாச்சு. ஸோ இங்கேயும் அது போல் தான் முட்டைகள் வைக்கிற மாதிரி கிங் கோப்ரா படம் எடுத்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் அது ஆக்சுவல் கிங் கோப்ராவில் இந்த சைஸில் இருக்கும். அதோட உண்மையான தோல் தான் அது, பட் ஆக்சுவல் கிங் கோப்ரா இல்லை. அதோட தோலை ப்ரிசர்வ் பண்ணி அதுக்குள்ளே ஏதோ திணிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நார்மல் கோப்ராஸ். இதில் மேலே எல்லா பாம்புகளுமே அதோட உண்மையான தோல் தான் அது, உள்ளுக்குள்ளார ஏதோ வச்சுருக்காங்க, சிமெண்டட் எல்லாம் கிடையாது. ஸோ பார்க்கும்போது அதோட உண்மையான தோல் எல்லாமே தெரியுது. இதுவும் அப்படி தான். ஸோ இதை தான் நீங்கள் கூகுளெலாம் போட்டிங்கன்னா இந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க.
சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு போட்டாலும் அந்த பிக்சர் இருக்கும். இதில் உயிரோடு இருக்க பச்சொந்திகள் பார்க்கலாம். கிளைம் பண்ணிட்டு இருக்கு நிறைய பேர். இதுலேயும் அந்த ப்ரௌன் பாருங்க, அது நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ப்ரௌன் கலரும் இருக்கு, க்ரீன் கலர் மாதிரி அப்படியே இருக்கு. அப்படியே டோட்டல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது கேமரா கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எக்ஸிட் ஆகக்கூடிய அந்த வழியில் வரும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் அந்த சிஸ்டம் அங்கே இருக்குது 3D. ஸோ அதில் ஒரு குழந்தை அழகாக அந்த காட்டில் போகிற மிருகங்கள்லாம் அதில் காட்டுறாங்க, அதை பார்த்துட்டு. ஸோ இது பேயபிள் தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு. ஸோ தி ஷோ த விஆர் ஃபில்ம். ஸோ அதை நீங்கள் அங்கே பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்னேக் பார்க்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டோம். என்ன பசங்களா, பாம்பு பண்ணி சுற்றி பார்த்துட்டிங்களா? பாம்பு பண்ணி சுற்றி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது எங்கே போகிறோம்? அது சில்ட்ரன் பார்க். ஓகே, போகலாம் ப்ளேக்கு போகலாம். போங்க போங்க போங்க, எல்லாம் போங்க. வாங்க போகலாம். நீங்கள் போங்க போங்க. தண்ணி வேணுமா? தண்ணி குடிச்சுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா இருக்கு, RO வாட்டர் தான். ஓகே, தண்ணி பாட்டில் தண்ணி பிடிச்சுன்னா பிடிச்சிக்கப்பா.